أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحدي وأنت نور الهدى في كل قائنة وأنت سر الندى يا خير معتمدي شوف نظرة الرحيم كاشفي للكرب يصنه عن كل الخلاق سيدي خير النبي يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير عدوي وخذ بيدي مدام الذي خليفة الله فينا وهي الدين يا غوث الأعظم كل الدهر والهين أغيثنا أغننا ويحفظنا ويحفظ أهلنا في كل وقت مهين في الدنيا ويوم الدين يا الله يا ولي رضا عن شاذلي شيخنا الباذلي مقصد السائلي قدسا سره مددا بره جددا ذكره لعاجل وعاجل يا صاحب الناهور كل ناصري في السمع والأعضاء وحسن الباصر بطول عمر الله بعمر قاصر يا مجمع الخيرات وقدر القادر يا جدنا شيخنا يا من لنا صدقة جارية كانت تقضي نعمة الله من نستجب ما مددناهم عليك فكن فينا شفيعا لأخرى صدقة الله يا جدنا شيخنا أعرض أدرس بحكم نيابة عنكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قال الله تبارك وتعالى في شأن القرآن الكريم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. قال رسول الله صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة أو كما قال عليه الصلاة والسلام. என்னுடைய பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நசீஹத், அதுக்கப்புறமா இமாம் ஷாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறது நம்ம கிட்டிக்காரத்தை கொண்டு இல்லை, நம்ம மேனத்தை கொண்டு இல்லை, அல்லாஹ்வோட ஃபதுல் கரம். நம்ம இந்த ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி புகழ்ந்து பாடுறது, சஹாபா கிராம் பற்றி நினைக்கிறது, வழிமார்கள் பற்றி நினைக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்மளை வச்சு நமக்கு அல்லாஹ் அந்த ஃபதுலை தரணும், அல்லாஹ் நாடிக்கலாம். அதனால தான் நம்ம நம்மளுடைய கிட்டிக்காரத்தை கொண்டு நம்ம மேனத்தை கொண்டு இங்கே அது வசூல் ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேரை சொல்லும்போது जब भी जिक्र करते हैं सल्लल्लाहु अलैहि वसल्लम, कम से कम सल्लल्लाहु अलैहि वसल्लम को बेहतर है तो सल्लल्लाहु अलैहि वसल्लम. ஏன்னா யாரும் பேரை கேட்டு சலவாத் சொல்லலையோ அவனுக்கு சொல்லுற பாதம் ஆகும். சரியா? நம்ம இஷ்கில் வந்து இருந்தவங்க நாசரி படிக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லை. நம்ம இருக்கும்போது ஜஸ்பால சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். जब भी हम जज्बा में नहीं है हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु दुरूद ஷரீஃப் போடுறோம். ஓகே, அதே மாதிரி வழிமார்களை நினைக்கிறோம், சஹாபாக்களை பற்றி நினைக்கிறோம். ஷாஃபியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டீங்க, வலிமாவோ சஹாபியோ நீங்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றீங்க. எப்போ அவர் சொன்னாலும் அவங்க பேரில் அதை நீங்கள் சேர்ந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு துவா கேட்கல. ஒரு பெரிய கிங் இருக்காரு, இல்லை ஒரு பணக்காரர் இருக்காரு, அவருக்கு நம்ம தாவத்து கொடுக்கறதுனால நம்ம மகாம் கூட போகிறது இல்லை. அவர் நமக்கு வர்றது நம்ம ஒரு இஷ்ட வெளிப்படுத்துறோம். நீங்கள் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லும்போது அவங்க மேலே இருக்கிற இஷ்ட வெளிப்படுத்துறீங்க. இதை கொண்டு இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு துனியாவை ஆகிறது ஃபதாயில் இருக்கும். சரியா? இது ஒன்று. அப்புறமா இன்ஷாஅல்லாஹ் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். வக்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சிடறேன் இன்ஷாஅல்லாஹ். ஃபஸ்ட்டு இமாம் ஷாஃபிஈ பற்றி ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேர் என்னன்னா இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிரி रज़ियल्लाहु ताला अन्हु. जब भी बोलता हूँ रज़ियल्लाहु ताला अन्हु रहमतुल्लाहि अलैहि बोलता हूँ, क़द्दसल्लाहु सिर्रहु जो भी बोल रहा हूँ. ஓகே, அவங்களுடைய நசப் எங்கே வருதுன்னா சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் சேருது. அவங்களுடைய பாப்பா பேர் அப்துல்லா இப்னு அப்துல் ஜப்பார், சையத் அப்துல்லா இப்னு சையத் அப்துல் ஜப்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களோட அம்மா பேர் உம்மே ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க பேர் வந்து ஒரு பெரியவங்க கனவுல போய் ஹுசூர் ஹவுஸ் பார்க்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை மட்டும் பார்த்தோ 3 பேர் எழுதும்போது அவங்களுடைய அம்மா பேர் என்ன ஹுசூர் ஹவுஸ் பார்க்க போய் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹுசூர் ஹவுஸ் பார்க்கும் இமாம் ஷாதிரிக்கும் தாலுகாத்து நிறைய இருக்கு, தொடர்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இவங்க பிறந்த இடம் வந்து மொரோக்கோ, ஹிஜ்ரி 593. ஹவுஸ் பார்க்கு துனியாவிலிருந்து பரதானதுக்கு அப்புறமா 33 இயர்ஸ். அதே மாதிரி இமாம் சுல்தான் வாரிஃபின் இமாம் ரிஃபாய் பரதா होने के बाद 15 साल हो गया. அந்த டைம்ல வந்து ஹாஜா கரீம் நவாஸுக்கு 63 வயசு, ஷேகுல் அக்பர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 33 வயசு. இந்த டைம்ல இவங்க பிறக்கிறாங்க. அவங்களோட விசால் நடந்தது 63 வருஷம். எப்படி ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 63 வருஷம் வாழ்ந்தாங்களோ
இது வந்து நான் சொல்லலை, இமாம் ருஸ் நாயம் வந்து அவங்களோட இதை சொல்கிறாங்க. சித்திகளை கூட நான் 23 வருஷம் வாழ்ந்தாங்க புது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி. அதே மாதிரி உமர்லாதவனும் 63 வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவங்களும் 63 வருஷம் வாழ்ந்தது. அதுக்காக அவங்களுக்கு ஈக்வேட் பண்ணல, அதை நம்ம விளங்கிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த அளவு புது சல்லல்லாஹு இஷ்கா இருந்திருப்பாங்கன்னு நம்ம விளங்கிக்கணும். அவங்க மக்காவை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய உஸ்தாத் யாருன்னா சையதுனா நஜ்முதீன் இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க கிட்ட துனியாவுடைய மற்ற இல்முகள் எல்லாம் படிச்சுட்டாங்க. தஸவுஃபுடைய அவங்களோட பீசா ஷேக்னா அவங்க யாருன்னா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா. இவங்க வந்து இமாம் ஷாஃபி வந்து ஷேக்கை தேடி ஈராக் போயிட்டாங்க. எங்க பக்தாத் ஷரீஃப் பண்ணாங்க. அங்க வந்து அங்க சையதுனா அலி வாசித்தி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏன்பா இங்க வந்தீங்க? உங்களுக்கு உங்க குத்துபு வந்து உங்க ஊர்ல ஒரு குத்துபு இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு உஸ்தாது, அவங்க போங்க அப்படின்னு நினைச்சுருக்காங்க. போறாங்க. சரி பீர்சாவை பார்க்க போறோம், நல்ல நீட்டி குளிச்சு போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க மலைக்கு மேல இருக்காங்க, யாருக்கும் பைய கொடுக்கல, ஒண்ணுமே இல்லை, தான் தனியா இருக்காங்க. இவங்க மேல குளிச்சு வச்சுட்டு போறாங்க. போனோன்னு சொன்னாங்க, போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு. இமாம் ஷாஃபி ஏற்கனவே குளிச்சு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு அழகா போறாங்க, நல்லா டிப்பாக போறாங்க. போனோடனே அவங்க பீர்சான்னு சொன்னாங்க, குளிச்சு வாங்கினாங்க. கீழே போறாங்க. ஒன்றும் சொல்ல நம்ம குளிச்சு வந்துட்டேன், பார்த்து தெரியல ட்ரெஸ் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. கீழே போயிட்டாங்க. மறுபடியும் வராங்க. 2வது வாட்டியும் குளிச்சுட்டு வாங்கினாங்க. 2வது வாட்டி கீழே போயிடறாங்க. நம்ம என்ன சார் 3வது வாட்டி போய் சொல்றீங்க அப்படின்னு. 3வது வாட்டி திரும்ப மறுபடியும் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, குளிச்சு வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க கீழே வராங்க, என்னடா குளிச்சு சொல்லுங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா கேட்கறாங்க, யாரெல்லாம் என்கிட்ட ஏதோ ஒரு நஜீஸ் இருக்கு, என்கிட்ட ஏதோ ஒரு அசுத்தம் இருக்கு. நஜீஸுங்க என்கிட்ட ஏதோ ஒரு இது அசுத்தம் இருக்கு, என்னன்னு தெரியல இதாக்கு அப்படின்னு அவங்க நம்ம பீர்சாவிட்ட பேசல. எப்படி அதாவது மனாஃபி ஷேக்னா என்னன்னு காட்டுறதுக்கு நான் எப்படி பீர்சாவுக்கு எப்படி கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது நமக்கு படிக்கக்கூடிய விஷயம். சரியா? அப்ப அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியுது, ஒரு ஆள்கிட்ட படிக்க போகும்போது நம்ம எப்படி அதாவது ஒரு வழிமாற ஒரு வழியாவை ஜியாரத் பண்ணும்போது ஒரு புதுக்கிட்ட போகும்போது என்ன பண்ணணும், காலில் செருப்பை கட்டுறவங்க வெளியில அங்க வந்து நம்மளோட ஆணவம் அகம்பாவம் நம்ம எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஜீரோவா போனாங்க. அப்போ அவங்களுக்கு அல்லாவுடைய நாட்டப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, போனாங்க எல்லாத்தையும் விட்டு. வரும்போது அவங்களே கீழே இறங்கி வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆரத்தழுவி இருந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய மகாம் இது ஆகும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. சரியா? இவங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசு இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப சகாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இல்லையா? ஏன்னா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அள்ளியிலே கொடுக்குறது அவங்க கொடுத்து சிறந்தாங்க. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வராங்க, நல்ல ஃபக்கீர் மாதிரி இருக்காங்க. என்ன பிச்சைக்காரங்க கிடையாது, சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. இவங்க பார்த்தாங்க, போய் ஒரு அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ரொட்டி கடையில் போய் ரொட்டி வாங்கினாங்க. வாங்கிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க எத்தனை நாள் சாப்பிடல, 2 நாளோ 3 நாளோ எத்தனை நாள் சாப்பிடல. ரொட்டியை பார்த்துட்டு அலுவலகம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க காசை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க ரொட்டி கடைக்காரரை பார்த்து சொல்கிறான், எப்போ இது செல்லாத காசுப்பா அப்படின்னு. அவங்க எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிடலன்னா கூட திரும்ப கொடுத்துருவாங்க. அவங்களும் பார்த்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க வந்துட்டு காசு போய் பார்ப்போம் அப்படின்னு அப்படியே காய வச்சுட்டு தேய்ச்சிட்டு கொண்டு போய் கொடு அப்படின்னா கொண்டு போய் காசு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவங்க இவன் வாங்கி வச்சுட்டான். அப்போ இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், யாருப்பா இவர் பார்த்தாரு செல்லாத காசுன்னா தேய்ச்சாரு கொடுத்தாரு செல்ற காசு ஆகி போச்சு அப்படின்னா ஒரு ஆச்சரியம். அப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை. சரி உங்களை பார்க்கணுமே அப்படின்னா சரி ஜும்மா பொழுது பார்ப்போமே அப்படிங்கிறது வராங்க. 2 கவுல் இருக்கு. ஒரு கவுல் படி அடுத்த வாரம் பார்த்தாங்க இருக்கு, இன்னொரு கவுல் படி அன்னைக்கே பார்த்தாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்க யாரு அப்படின்னா தொழுவ நடந்தது பக்கத்தில் உட்காந்துருக்கும் பார்த்தா ரைட் சைடில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது ரைட் சைட்ல பக்கத்துல உட்காந்துருக்கும் போது நீ யாரு, நான் தான் அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு மல்கான் ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்றாங்க. சரியா? சொல்றாங்க. சரி, அப்புறம் குப்பார் நடக்குது, எல்லாமே 2 பேரும் ஜன்ம தோன்றாங்க இருந்தாங்க. அப்புறம் நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வந்து தென்சீன கடல் பக்கத்துல போயிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ உங்களோட ஹாயிஸ் இருக்கு, அல்லாஹ் சொன்னா அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க போகணும்னா அதனால தான் அப்படின்னா. சரியா? நம்ம ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிடைக்குது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி கிடைக்குது, திங்கவும் மாட்டேன்றான், ஹலாலையும் விட்டான் பலாலையும் விட்டான். சரியா? என்னன்னா அதாவது எதுவும் இல்லை, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதம் தனியா இருக்கணும் அப்படி எல்லாம் பண்ணி இல்லை இவங்களுக்கு எப்படி அதான் கொடுத்தான். அவங்க அங்கே இருக்கிறாங்க, நீங்க வந்து பாருங்க நல்லா இருக்கும். இவங்களோட மந்தாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மந்தாம். சரியா?
இவங்க வந்து நம்ம சிலர்ல நம்ம நிறைய பேர் படிக்கிறது உண்டு. ஹிஸ்புல் பஹ்ர், ஹிஸ்புல் நஸ்ர் இதெல்லாம் படிக்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க நிறைய எழுதியிருக்காங்க, ஹிஸ்புகள் நிறைய எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் பிரபலமாக இருக்குது ஹிஸ்புல் பஹ்ர், ஹிஸ்புல் நஸ்ர். இது இவங்க சொல்றது. அவங்க யார் எழுதினாவே தெரியாம கூட நம்ம படிச்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இவங்க தான் எழுதினாங்க. அடுத்தபடி படிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பேர் ரலியல்லாஹு வார்த்தை சொல்லிட்டு படிக்க முடிஞ்ச ஒரு ஃபாத்திஹா படிச்சிங்க அவங்க பேர்ல. சரியா? இவங்களுடைய மாணவர் யாருன்னு பார்த்தா, இவங்களுடைய அந்த தரீகாவுடைய ஷான் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாருமே புர்தா ஷரீஃப் போயிருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் ஓதிருப்போம், இல்லை பேரையாவது கேட்டிருப்போம். புர்தா ஷரீஃப் எழுதுன சாதனை தரீகா வரக்கூடிய இவங்களுடைய முரீத் இமாம் பூஸ்ரி இருப்பாரு. தலாயில் கைராத் இங்க இருக்கிற நிறைய பேர் ஓதுறது உண்டு, இல்ல பேரையாவது கேள்விப்பட்டிருப்போம். அதை எழுதுனது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ல வரக்கூடிய இமாம் ஜஸ்வலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஜஸ்வலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி எப்படிப்பட்டாங்கன்னா, அவங்க 20,000 மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல போய் ஜலாயில் கைராத் படிச்சிருக்காங்க. அங்க உட்காந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, காலையில உட்கார்ந்து எத்தனையோ வருஷமா உட்காந்து ஓதிருக்காங்க. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஜனாசாவை எடுத்து வேற இடத்துக்கு அவங்க வச்சு மறைஞ்சதுக்கு அப்புறமா நாள் கணக்கா அவங்களுடைய ஜனாசால வாசனை வந்தது. இது யாரு? அவங்களுடைய முரீத். அப்ப இவங்களோட செய்யக்கூடிய சாணியத்தை நீங்க யோசிக்கிறது. அதுக்காக யாரையும் அவங்க கம்மி பண்ணல. இவங்களை விட இதுல திருக்க ருசுல் ஃபல்லல்னா பகதுஹும் அலா பகத். ஒரு இந்த நபியை விட அந்த நபி மேலும் தான் சொல்லணுமே தவிர அந்த நபியோட இந்த நபி கம்மின்னு சொல்லப்படும். இமாம் ஜஸூலியை விட இமாம் ஷாஃபியோட மக்காம் வேறும். என்ன இது? அதே மாதிரி இமாம் சுயூத்தி, இவங்க எல்லாருமே ஷாஃபியா தரீகாவை சார்ந்தவங்க. அப்புறம் இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சக்சஸர், அதாவது கலீஃபா இமாம் சையதுனா அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய ஷான் வந்து எப்படின்னா, இவங்களுடைய மக்காம் இவங்க குதுப். இவங்களுக்கு அவங்க உஸ்தாத் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா, ஒரு பீஸ் சாப்பிட்ட போனா இருக்கு, எல்லா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எதுவுமே பண்ணக்கூடாது, வந்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ட்ரைனிங் வந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, கொடுத்துரும். அதுக்கப்புறமா அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கேட்கக்கூடாதுன்னா வேற, வர்றதையும் சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டில் போய் கீழே சிந்தி கிடக்கிற கோதுமைகள் இதை வச்சு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு முடியல, அவங்க ஷேக்நாயக்கு பார்க்க வராங்க. யாரும் இமாம் ஷாஃபியை பார்க்க வராங்க. அல்லாவுடைய அவங்க மனசுல உள்ள எண்ணத்தை இமாம் ஷாஃபிக்கு அல்லா அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்போ அவங்க பயப்படுற டாபிக் மாறிடுச்சு. அவங்க சொல்றாங்க, அபுல் அப்பாஸ் முர்சி இதை பார்த்து, உங்களுக்கு சிலாபத்து கொடுக்கணும்னா என்னைக்கா கொடுத்துருப்போம், நம்ம நோக்கம் அது கிடையாது, நம்ம இருக்கிற இடத்துல அவங்களுக்கு கொண்டு வைக்கணும். புரியுதா? சிலாபத்து கொடுக்கணும்னா என்னைக்கா கொடுத்துருப்போம், நீங்க உங்களோட மக்காம நம்ம மக்காமுக்கு எடுத்துட்டு வரணும்னா இந்த ட்ரைனிங்லாம் இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி போனீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களும் அதான் பெரிய மக்காம கொடுப்பாங்க. இதில் இமாம் ஷாஃபி வந்து எப்படிப்பட்டாருன்னா, அவங்களுக்கு என்ன லப்பப்னா குதுபுல் அக்பர் ஓகுல் அஸ்ஹர் பருதுன்னு சொல்லுவாங்க. பருதுன்னா காலத்துக்கு ஒருத்தம் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்காம் உடையவங்க. இதுல ஒரு சில விஷயங்கள் இமாம் ஷாஃபி சொன்ன விஷயங்கள் அதை நான் இங்க சொல்லலை, ஏன்னா அவாங்களுக்கு வந்து தவறான ஒரு சிந்தனையை கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இன்ஷால்லா தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் இன்ஷால்லா சொல்றேன். ஒரே ஒரு ஷான் மட்டும் அவங்களுக்கு சொல்றேன். இந்த இது வந்து அவங்களோட ஷானை விளக்கிறதுக்கு போதும். தமிழையும் சொல்றேன், உருதுலையும் சொல்றேன். நம்ம எப்படின்னா ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டியாவது கனவுல பார்த்த மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இமாம் ஷாஃபியோட மக்காம் எப்படின்னா சொல்றாங்க, என் பாட்டனார ஒரு கண்ணு இமைக்கிற நொடி, கண்ணை பொட்டி மூடுற நேரம் ஒரு செகண்ட் கூட கிடையாது. அந்த நொடி கூட நான் வந்து ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலன்னா என்ன நான் மூமினாக நினைக்க மாட்டேன். ஓகே, பார்க்கலன்னா மூமினாக நினைக்க மாட்டேன். நான் சுன்னத்தை ஒரு சுன்னத்தை விட்டு அன்னைக்கு நான் என்ன முஸ்லிமாக நினைக்க மாட்டேன். क्या बोलते हैं, अगर मेरा नाना जान का दीदार शरीफ मुझे तरफ जाए, मतलब आंखों की एक सेकंड को भी अगर मैं पर्दा हो गया तो मुझे मैं मोमिन नहीं मानता. अगर मेरा नाना का हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम का सुन्नत को एक सुन्नत को भी मैं छोड़ा तो मुझे मैं मुस्लिम नहीं मानता. ये उनका शान. இதுக்கு மேல அவங்களோட ஷான் இருக்கிறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அப்புறமா அவங்களுடைய கடைசி காலத்துல என்னன்னா, அவங்களுடைய முறியது பிள்ளைய கூப்பிட்டு இந்த கிணத்துல தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. எதுக்கு நாங்கள் யாருக்கு ஹசரத்தில் கிணத்துல உப்பு தண்ணியாக இருக்குது, இல்லை நீங்கள் எடுத்துருவாங்க அப்படின்னா, வேறு நல்ல தண்ணி இருக்குது, இல்லை நீங்கள் அதை எடுத்துருவாங்க கொண்டு வராங்க. அதில் வந்து அவங்க எச்சியை போடுறாங்க, போட்டுட்டு அதில் வந்து கொட்டிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி கிணறு தண்ணி இனிப்பாக இருக்குது அவங்களோட இதை கொடுத்து. அப்புறமா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் பதிலி ஜட்ஜ் பண்ண போகிறேன். பதிலி ஜட்ஜ் நான் இப்போ ஹஜ் பதிலி ஹஜ் அப்படின்னா இன்னொருத்தருக்காக ஹஜ் பண்ணுறது நான் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஹஜ் பண்ணியிருக்காங்க, ஜாத் பண்ணியிருக்காங்க, எல்லாம் இருக்கு. பதிலி ஹஜ் பண்ணுறேன் நான். அப்போ சரி என்ன இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க போகிற வழியில் என்னாச்சு,
அவங்களுடைய விசால் ஆயிருக்கு. அவங்க மொரோக்கோவில் இருக்காங்க. ஈஜிப்டுக்கு வர்ற வரையில் விசால் ஆயிருக்கு. உமைதரா ஷரீஃப்னு சொல்லி ஈஜிப்டில் இருக்குது. காயிரோலேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அங்கே வந்து அவங்களோட போயிருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப் இருக்கு. ஒருத்தர் ஹஜ்ஜி கிளம்புறாரு, போகிற வழியில் அவங்களுக்கு விசால் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மலக்கை கொடுப்பான். ஒரு மலக்கை வச்சு என்ன செய்வான், அவருக்காக வேண்டியது கியாமத் வரைக்கும் ஹஜ் செய்ய வச்சுட்டு. சரியா? இன்னைக்கு வந்து இமாம் ஷாஸ்திரியோட நேற்று 790 ரூல்ஸ். அப்பனா எத்தனை ஹஜ் ஆகிருக்கு? அவங்க ஏற்கனவே தனி ஹஜ் பண்ணிட்டாங்க. மலை எத்தனை வாட்டி பண்ணிட்டாங்க? 700 வாட்டி ஹஜ் பண்ணிட்டாங்க. கியாம எப்போ வரும்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ். சரியா? ஸோ இப்படி அவங்களுடைய இது. இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம நிறைய பேர் தரீகத்தில் போகிறோம், இல்லை எதுக்கு துனியாவுக்கு போகணும் அப்படின்னு. இமாம் ஷாஸ்திரியோட ஸ்டைல் எப்படி தெரியுமா? யாராவது வந்து பயிர் போடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி, சாப்பிட்றதுக்கு உழைக்கிறீங்களா? ஏதாவது சம்பாதிக்கிறது ஏதாவது வேலையை செய்யுங்களா? சம்பாதிச்சாதான் பேர், இல்லைன்னா ஃபஸ்ட்டு வேலையை தேடிப்பாங்க, அதுக்கப்புறம் வரணும். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லாக போகணும்னு சொல்ல, துனியாவையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு 2 மட்டும் பிக்காக இருந்துச்சுன்னா ஆலாசத்தை பற்றியும். இன்னைக்கு இன்னொரு காயப்பட்டது ஒரு புதுக்கு இருக்காங்க, அவங்களோட ஊர் சொன்னாங்க. அவங்க பேர் வரி ஆரம்பத்தில் ஆடி முடியுங்களா? அவங்களுக்கு ஏன் வரியன் பேர் இருந்துச்சுன்னா, வரியத்துனா பேருதலாக இருக்கிறவங்க வரியத். அவங்க எப்படின்னா தூங்கினா காலம் மலைக்கு தான் தூங்குவாங்க. ஏன்னா உலகத்தில் எந்த மூலையாவது குரான் ஷரீஃப் இருக்குது, நம்ம நீண்ட பக்கத்தில் குரான் ஷரீஃப் இருந்தால் என்ன அப்படின்னு. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய தர்பார் அவங்க தர்ப்பணம் பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய மச்சான், அவங்க அக்காவோட ஹஸ்பண்டோ தங்கச்சி ஹஸ்பண்டோ, அவங்களோட தர்ப்பணம் அங்கே இருக்குது. அவங்க பெரிய புதுப்பு, அவங்க பக்கத்தில் காணிக்கிட்ட உடனே காலம் பண்ணிட்டாங்க. இன்னும் காலம் பண்ணிட்டான் அவர் ஷரீஃபில் பார்க்குறாங்க. இவங்களுடைய மக்கள் எப்படின்னா, அவங்களுடைய மருமகன், அவங்க புதுப்பு பெரிய புதுப்பு, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் பார்த்து ரௌதா ஷரீஃப்லேருந்து ரோசா வாங்கினாங்க. அவங்க மாமா அப்படி சொல்கிறாங்க, சித்திகளை பிரயாணத்தை உருவத்திலையும் குணத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பார்த்து அவங்க ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியாக இருந்தாலும் அஷ்ரஃபுல் முபஷ்ஷராவுடைய ஸ்தானத்துக்கு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்காம் அவங்களோட ஒரு விஷயம் இன்னைக்கு. அப்புறம் ஆலாசத்துடைய பிறந்தநாள் இருக்கு நேற்று. ஆலாசத்தை பற்றி நான் ஒரு சம்பவம் கேட்டேன், அதை தமிழில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கிஜாப் ஷரீஃபில் ஆலாசத் அஷ்ரஃப் மியான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு வாட்டி ஒசு பண்ணிட்டு இருக்கும்போது இவரான்ட்ட பார்த்துட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றாங்க. அப்போ மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து தெரியுது அப்போ என்ன கேட்டுருக்காங்க, என்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு. இல்லை குதுபுல் இர்ஷாதுக்கு விசால் ஆயிடுச்சு. குதுபுல் இர்ஷாத்னா சாதாரண வழிகாட்டக்கூடிய குதுபு. அவங்களுடைய மக்காவும் ரொம்ப பெருசு. என்ன குதுபுல் இர்ஷாதுக்கு விசால் ஆயிடுச்சு. மலக்குமார்கள் ஜனாசாவை தூக்குறாங்க. எந்த அளவுக்கு கூட்டமாகி போச்சுன்னா அங்கே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. அப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே யாரோ அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செய்தி வருது, ஆலாசத் அஹ்மதுல்லாஹ் கான் பரேலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்க. அப்படி அப்போ தான் அவங்க எப்படி பண்ணாங்க. ஆசிரியர்